Good morning students. Now we are going to see the Trade Union Act 1926. தொழிற்சங்கங்கள் சட்டம் 1926. This act is to provide for the registration of trade union. Trade union register பண்றதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்டான ட்ரேட் யூனியன் குரிய ப்ரொவிஷன்ஸையும் டிஃபைன் பண்ணிருக்காங்க. இந்த ஆக்ட் எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா June 1st 1927. First section 1 application of the act. This act extends to whole of India. Whole India kume இந்த act வந்து applicable. What is meant by trade union? Trade union is nothing but association of workers. Workers எல்லாமே associate ஆவாங்க. ஒன்று trade, industry இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கம்பெனிலேயே வந்துட்டு இது பண்ணுவாங்க. எதுக்காகனா ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்யூரிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதாவது பே பெனிஃபிட்ஸ், ஒர்க்கிங் கண்டிஷன், அவங்களோட சோஷியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாமே கலெக்டிவ் பார்கெனிங் மூலமாக பெறதுக்காக இவங்க வந்து அசோசியேட் ஆவாங்க. அதுதான் வந்து நம்ம ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 2B டெஃபினிஷன். Section 2A defines executive. Executive is nothing but a body by which அந்த பாடி மூலயமா தான் அந்த ட்ரேட் யூனியனோட மேனேஜ்மெண்ட்டோட எல்லா அஃபேர்ஸுமே அவங்கள்ட்ட தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். செக்ஷன் 2A டிஃபைன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். நெக்ஸ்ட் செக்ஷன் 2B ஆஃபீஸ் பியரர். ஆஃபீஸ் பியரர் இஸ் அ member of the executive. Office bearer is nothing but a member of the executive, but auditor is not deemed as the office bearer of the trade union. Auditor வந்து office bearer கிடையாது. Next section 2D registered office. ஒரு trade union வந்து registered ஆயிருக்கு அப்படின்னா அதோட ஆஃபீஸை தான் நம்ம registered office சொல்லுவோம். அது வந்து head office, அந்த trade unionோட head officeன்னு சொல்லுவோம். registered office தான். நெக்ஸ்ட் செக்ஷன் 2E ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். ஒரு ட்ரேட் யூனியன் இந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். நெக்ஸ்ட் 2F ரெஜிஸ்ட்ரார். ரெஜிஸ்ட்ரார் பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ராரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அண்டர் செக்ஷன் 3 ரெஜிஸ்ட்ரார் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார் ஆர் டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார். ஒரு ட்ரேட் யூனியன் எடுத்துட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த ஹெட் இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சொல்கிறோம்ல, அது எங்கே சுச்சுவேட்டாக இருக்கோ அங்கே தான் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து அப்பாயிண்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2G ட்ரேட் டிஸ்பியூட் அண்ட் ஒர்க்மேன். இந்த ரெண்டு டெஃபினேஷனுமே செக்ஷன் 2Gல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. Trade dispute is nothing but a dispute between the employer and workman and employers and employers. இவங்கள இந்த டிஸ்பியூட் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை நான் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லைன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் லேபர் ஆஃப் எனி பர்சன், இதெல்லாம் எதாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ட்ரேட் டிஸ்பியூட். ஒர்க்மேன் இஸ் நத்திங் பட் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு இன் த ட்ரேட் ஆர் இண்டஸ்ட்ரி. அந்த ட்ரேட் ஆர் இண்டஸ்ட்ரியில் எம்ப்ளாயாக இருக்க பர்சனை வந்து ஒர்க்மேன் சொல்லுவாங்க. ஆர் நாட் இன் த எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னா அந்த எம்ப்ளாயரோட யார் வந்து டிஸ்பியூட், அந்த ட்ரேட் டிஸ்பியூட் அரைஸ் ஆகுதோ அவங்கள தான் ஒர்க்மேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 2H ட்ரேட் யூனியன். ட்ரேட் யூனியன் இட் கேன் பி டிஃபைன் அண்டர் த ஃபாலோயிங் ஹெட்ஸ். சில இது சொல்கிறது மூலயமா உங்களுக்கு ட்ரேட் யூனியன்னா என்னென்னு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், எனி காம்பினேஷன் வெதர் டெம்பரரி ஆர் பெர்மனெண்ட். காம்பினேஷன் இருக்கணும், அது டெம்பரரியாகவும் இருக்கலாம் பெர்மனெண்ட்டாகவும் இருக்கலாம். அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ரெகுலேட்டிங் த ரிலேஷன். அதாவது ஒர்க்மேனுக்கும் ஒர்க்மேனுக்கும் எம்ப்ளாய்க்கும் உள்ள ரிலேஷனை வந்து ரெகுலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணணும். அதாவது அந்த ட்ரேடோ ஒரு பிஸ்னஸோ நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காக சில ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸ் இது பண்ணணும். பட் இந்த ஆக்ட் வந்து சில விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாது. அதாவது ஒரு பிஸ்னஸோட பார்ட்னர்ஸ் அவங்க அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாது. இல்லை எம்ப்ளாயர்ஸ் தோஸ் எம்ப்ளாய்ட் பை ஹிம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமான, அந்த விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகாது. லாஸ்ட்டாக வந்து அன் அக்ரிமெண்ட் இன் கன்சிடரேஷன் ஆஃப் த சேல் ஆஃப் குட்வில். ஒரு பிஸ்னஸோட குட்வில் அந்த சம்மந்தமாக ஏதாவது அக்ரிமெண்ட்டோ இல்லை ஏதாவது ப்ரொஃபஷன், ட்ரேட், ஹேண்டிகிராஃபி எதுவாக வேணா இருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த ஆக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் செக்ஷன் 14 certain acts not to apply to registered trade union. Okay, certain acts not to apply to registered trade union. சில 3 ஆக்ட் மட்டும் இந்த ட்ரேட் யூனியன் இதுக்கு வந்து இந்த ஆக்ட்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகாது. எதுக்குன்னா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1912, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இந்த 3 ஆக்டுமே வந்துட்டு அப்ளிகபிள் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நெக்ஸ்ட் சாப்டர் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன். செக்ஷன் 3 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார்.
நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரார் வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆத்தரைஸ் டு அப்பாயிண்ட் அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார். அவங்களையும் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க், அதாவது இவங்க 2 பேரும் வந்து ரெஜிஸ்ட்ராரோட சூப்பரிண்டெண்டன்ஸ், அதாவது அவங்களுக்கு சப்பாக வரவங்க தான் இவங்க 2 பேரும். இதை வந்து ஒரு ஆர்டர் மூலயமா வந்து ஸ்பெசிஃபை பண்ணாங்க. அவங்களோட லோக்கல் லிமிட்ஸ் எவ்வளோ, எந்த இது கீழே அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த இப்போ சப்போஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரார் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எங்கே சிச்சுவேட்டட் இருக்கோ அவர் தான் வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரார், வெதர் ஹீ இஸ் அன் டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆர் அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார். Next section 4 says about mode of registration. Mode of registration. A trade union may be ஒரு trade union ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், அன்ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், இல்லை ரெகக்னைஸ் ட்ரேட் யூனியனாக இருக்கலாம். இந்த 3த்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மெம்பர் வந்து ரெஜிஸ்டர்ட் இல்லை ரெகக்னைஸ் ட்ரேட் யூனியனில் ஒரு மெம்பராக இருக்காங்க அப்படின்னா he enjoys such benefits, சில பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் அன்ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் do not. ஓகேவா? இப்போது நார்மலாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 7 மெம்பர்ஸ், மினிமம் வந்து 7 மெம்பர்ஸ் இருக்கணும். 7 or more மெம்பர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அப்ளை பண்ணலாம். எல்லா மெம்பர்ஸும் இப்போ யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட நேம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இல்லாமல் அதோட ரூல்ஸ், ட்ரேட் யூனியனுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணணும் அந்த ப்ரொவிஷன்ஸோட சேர்த்து. எந்த ஒரு ட்ரேட் யூனியனும் 10% ஆர் 100 ஆஃப் ஒர்க்மேன் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்மளால் ரெஜிஸ்டர் பண்ணவே முடியாது. அந்த டேட் ஆஃப் மேக்கிங் அப்ளிகேஷன் என்னைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அன்னைக்கு மினிமம், அதாவது லெஸ் தென் 7% கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போது 10 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா மோர் தென் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கவங்க மோர் தென் ஹாஃப் வந்து சீஸ் ஆகுறாங்க, இல்லை டிசோசியேட் ஆகுறாங்க, வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் வந்து ரைட்டிங்கில் கொடுக்கணும் பிஃபோர் த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கிராண்டட். அந்த அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் மோர் தென் ஹாஃப் அப்படின்னா 5 மெம்பர்ஸ்க்கு மேலே, ஸோ அப்படிங்கும்போது அது வந்து இன்வேலிட் ஆகிடும். வென் ஒன்லி லெஸ் ஆர் ஹாஃப் தான், அவ்வளோ மெம்பர்ஸ் தான் வந்து டிசோசியேட் ஆகுறாங்க அப்படின்னா த அப்ளிகேஷன் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் பி வேலிட். ஓகேவா? இதுதான் வந்து செக்ஷன் 4. நெக்ஸ்ட் செக்ஷன் 5, அப்ளிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் யூனியன் மே பிகம் அ ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன். சில விஷயங்கள்னால அது வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் ஆகும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். யார்கிட்ட சென்ட் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரார். அப்ளிகேஷன் டு ரெஜிஸ்ட்ரார் ஷுட் பி சென்ட். யார் சென்ட் பண்ணணும்? 7 or more மெம்பர்ஸ் இருக்கணும். அவங்களோட நேம்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏல வந்து அக்கம்பெனி பண்ணியிருக்கணும். அதாவது காப்பி ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன், இந்த ட்ரேட் யூனியனோட ரூல்ஸை அது ஒரு காப்பியும் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பர்டிகுலர், சில பர்டிகுலர்ஸும் அட்டாச் பண்ணணும். என்னென்னா நேம்ஸ், ஆக்குபேஷன், அட்ரஸஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் மேக்கிங் த அப்ளிகேஷன். யார் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களோட நேம், ஆக்குபேஷன், அட்ரஸ் அது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் ஆஃப் ஒர்க்மேன் அப்படின்னா அவங்களோட நேமு, ஆக்குபேஷன், அட்ரஸ், பிளேஸ், அந்த ஒர்க், அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே. அதுக்கப்புறம் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் யூனியனோட நேம் என்ன, அதோட ஹெட் ஆஃபீஸ், அதோட அட்ரஸ். நெக்ஸ்ட் டைட்டில், நேம், ஏஜ், அட்ரஸ் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் பியரர். ஆஃபீஸ் பியரரோட டைட்டில், நேம்ஸ், ஏஜஸ் இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அக்கமெண்ட் பண்ணும். தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அந்த ட்ரேட் யூனியனுக்கு சில அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அதை வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை அப்ளிகேஷனோட சேர்த்து ரெஜிஸ்ட்ராருக்கு சென்ட் பண்ணணும். மோர் தென் 1 year வந்து அந்த ட்ரேட் யூனியன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 5. நெக்ஸ்ட் செக்ஷன் 6, provisions to be contained in the rules of trade union. ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியனும் ஒரு ரிட்டன் ரூல்ஸ் வச்சுக்கணும். அது வந்து ஷெட்யூல் 2ல சொல்லியிருக்கிறது, அதாவது சென்ட்ரல் ட்ரேட் யூனியன் ரெகுலேஷன் 1938 இருக்கு. அதில் சொல்லியிருக்க ஷெட்யூல் 2ல என்னென்ன மேட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா generally determine and govern the relationship between the trade union members. அந்த trade union அதோட members ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கவர்ன் பண்ணுற மாதிரியான ரிலேட்டடானதாக இருக்கும். they also provides guidance, அதாவது இன்டர்னல் trade union எப்படி நடக்கணும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியும் அதற்கான கைடன்ஸை கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், அந்த trade union shall be entitled to registration under this act. இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அந்த 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 ட்ரேட் யூனியன் வந்து என்டைட்டில் டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நேம்,
the executive of the trade union is constituted in accordance with the provision. இந்த ஆக்ட் படி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து கன்ஸ்டிடியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ரூல்ஸ்ல என்னென்னன்றது தான் இப்போ பார்க்க போறோம். ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், ட்ரேட் யூனியனோட நேம் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன், ஹோல் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபார் விச் த ட்ரேட் யூனியன் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ். என்ன நோக்கத்துக்காக இந்த ட்ரேட் யூனியன் வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, அதுதான் செகண்ட் ஒன். தேர்ட், ஹோல் ஆஃப் த பர்பஸஸ் ஃபார் ஜென்ரல் ஃபண்ட், அதாவது என்ன பர்பஸ்க்காக அந்த ஜென்ரல் ஃபண்ட்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது, எதுக்கு வந்து என்னென்ன, அதாவது லாஃபுல்லாக இருக்கணும். இட் ஷுட் பி லாஃபுல். ஓகேவா. நெக்ஸ்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லிஸ்ட், அதாவது மெம்பர்ஸ், ட்ரேட் யூனியனோட மெம்பர்ஸ் அவங்களுக்கு அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த ஆஃபீஸ் பியரெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கோ இல்லை மெம்பர்ஸ் இது பண்ணுறதுக்கோ அந்த விஷயம்லாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, அடிக்குவேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றது. நெக்ஸ்ட், அட்மிஷன் ஆஃப் ஆர்டினரி மெம்பர்ஸ், அதாவது ஆக்சுவலாக என்கேஜ் ஆயிருக்கவங்களோட ஹானரரியா இல்லை டெம்பரரி மெம்பர்ஸ், அதாவது ஆஃபீஸ் பேரை வந்து அண்டர் செக்ஷன் 22 கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இதாகிறதுக்கு அவங்கள அலோவ் பண்ணுது, அதுதான் அட்மிஷன் ஆஃப் ஆர்டினரி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட், பேமெண்ட் ஆஃப் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணணும், ஆனால் அது எவ்வளோ கீழே போகக்கூடாதுன்னா 1 rupee per annum ஃபார் ரூரல் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 rupee per annum. அதுவே வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது 3 rupees தான் இருக்கும். நெக்ஸ்ட், இனி எனி அதர் கேஸ், மற்ற கேசஸ்க்கெல்லாம் வந்து 12 rupees தான். இதெல்லாம் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸில் தான் வந்து ட்ரேட் யூனியனோட ரூல்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேனர் இன் விச் த ரூல்ஸ் ஷால் பி, எப்படி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணுறாங்க இல்லை வேரிங் பண்ணுறாங்க இல்லை வந்து ரிசைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயமும் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த மேனர் இன் விச் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் பியரர் அவங்களாம் எப்படி எலெக்ட் ஆகுறாங்க, எப்படி ரிமூவ் ஆகுறாங்க, அந்த மாதிரி விஷயம். டியூரேஷன் ஆஃப் பீரியட், இது வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அதாவது நாட் மோர் தென் 3 years, 3 yearsக்கு மேலே அந்த எக்ஸிக்யூட்டிவோ இல்லை ஆஃபீஸ் பியரரோ வந்து எலெக்ட் ஆக பண்ண மாட்டாங்க. 3 years ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் பியரர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. சேஃப் கஸ்டடி ஆஃப் த ஃபண்ட்ஸ், இந்த ஃபண்ட்ஸ் சொல்லியிருக்கோம்ல அதோட சேஃப் கஸ்டடி என்னென்ன, அந்த ட்ரேட் யூனியன் என்ன மேனரில் வந்து டிசால்வ் ஆகுது, ஸோ இந்த விஷயம்லாம் வந்து சொல்கிறது தான் வந்து ரூல்ஸ் ஆஃப் த ட்ரேட் யூனியன். இதில் ஒரு கேஸ்லாம் பார்க்கலாம். Bokhajan Cement Corporation Employees Union versus Cement Corporation of India Limited. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி would not be ceased to be a member of trade union on termination of his employment. ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேட் ஆயிடுச்சுன்றதுக்காக அவங்க ட்ரேட் யூனியன் மெம்பர்லேருந்து சீஸ் ஆக மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா தேர் வாஸ் நோ சச் ப்ரொவிஷன் எதர் இன் ட்ரேட் யூனியன் ஆக்ட், ட்ரேட் யூனியன் ஆக்ட்லேயோ இல்லை யூனியனோட கான்ஸ்டியூஷன்லேயோ எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஸோ அவங்க டெர்மினேட் ஆகிட்டாலும் ஹீ இஸ் ஸ்டில் த மெம்பர் ஆஃப் த ட்ரேட் யூனியன். அதுதான் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், செக்ஷன் 7, பவர் டு கால் ஃபார் ஃபர்தர் பர்டிகுலர்ஸ் ஆர் டு ரெக்வயர் ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம். பவர் டு கால் ஃபார் ஃபர்தர் பர்டிகுலர்ஸ், அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வில் பி ரெஃப்யூஸ்ட் இஃப் த நேம் இஸ் ஐடென்டிக்கல். இப்போ வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார் கிட்ட தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டான ஒரு ட்ரேட் யூனியன் நேம்லே, அதாவது இன்னொரு இது வந்து ரெஜிஸ்டர் பண்ண வரும்போது அது ஐடென்டிக்கலாக இருக்குது இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண மறுக்கலாம். அண்ட் இஃப் சப்போஸ் வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட் யூனியன் வந்து டிசீவ் பண்ணுறது, அது வந்து ரிசம்பிள்ஸ் த சேம் அதே மாதிரி இருந்துச்சுன்னா he can refuse the registration. அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் நேம் கேட்டு அவங்க வந்து கேட்கலாம் ரெஜிஸ்டர். இட் ஷால் பி ரெஜிஸ்டர் ஒன்லி ஆஃப்டர் ஆல்ட்ரேஷன், ஆல்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கறதுக்கு ரெஜிஸ்ட்ராருக்கு பவர் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்ளிகன் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க கிட்டேருந்து தான் கேட்கணுமே தவிர வேற எந்த சோர்ஸ் கிட்டேருந்தும் எடுக்கக்கூடாது.